ரொம்ப ஒரு இஷ்டப்பட்டு செய்யறோம்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த ஒரு லெவல்ல வரணும். எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே ஒரு பாசிட்டிவா, இன்னைக்கு எப்படியாவது பொருளை வித்துட்டா போதும், இன்னைக்கு எப்படியாவது நம்ம இந்த டீலை முடிச்சுட்டா போதும்னு நினைச்சா அது சரி வராது. ஒரு வியாபாரத்துல பார்கெயின் பண்ணலன்னா அவங்க அடமெண்ட் கிடையாது, அவங்க சரியான விலையில அதை வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற அந்த குட்வில்லோட நமக்கு நம்ம தொழில்ல நமக்குன்னு ஒரு தனித்துவம் இது இருக்கணும். இந்த தொழில்ல பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி காம்பேட்டிபிலிட்டி கஸ்டமர்ஸ் வேணுமோ, அடுத்த விஷயம் ஒண்ணு என்ன தேவைன்னா மன ஆற்றம். ஏன்னா இந்த தொழில்ல போட்டியாளர்கள் நிறைய இருப்பாங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை தியான மலர்ல இந்த நிகழ்ச்சியில உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்க போற ஒரு விஷயம் என்னன்னா, தொழில் வளர்ச்சி. அத மலர் மருத்துவம் வாயிலாக எப்படி நம்ம அடைய முடியும், மேம்படுத்த முடியும். ஒரு தொழிலுடைய வளர்ச்சிக்கு இந்த மலர் மருத்துவம் எந்தெந்த வகையில எல்லாம் உதவும் அப்படிங்கறதான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். தொழில் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொந்தமா தொழில் செய்து வர்றவங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில என்ன சொல்லுதுன்னா ஒரு 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 லாயரா இருக்கலாம், இல்ல ஒரு டாக்டரா இருக்கலாம், இல்ல ஒரு சொந்த மளிகை கடையா இருக்கலாம், இல்ல ஒரு சொந்த நிறுவனம் வச்சிருக்கலாம், சொந்தமா பள்ளிக்கூடம் கல்லூரி எதுவா இருந்தாலும் பிசினஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல பண்ணும்போது அந்த பிசினஸ்ல டெவலப்மெண்ட் வரணும். அந்த டெவலப்மெண்ட்டுக்கு நமக்குள்ள என்னெல்லாம் தேவை, நமக்கு என்ன மனநிலைகள் தேவை, நமக்கு என்ன மாதிரி சூழ்நிலைகள் தேவை, அதை மலர் மருத்துவம் எப்படி நமக்கு கொண்டு வருதுங்கிறத பார்ப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில இந்த தொழில் முனைவோர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்கிறதுலே ஃபர்ஸ்ட் இதுவா இருக்கும். எந்த தொழில் அவங்களுக்கு செட் ஆகும். சிலர் அப்படியே பரம்பரை தொழிலை எடுப்பாங்க, அதுதான் அவங்களுக்கு சரியா வரும். ஒரு சிலருக்கு மல்டிபிளா இருக்கும், நிறைய தொழில் வச்சிருப்பாங்க. அது மாதிரி சொந்தமா தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு முதல்ல வாழ்க்கையில ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து தனக்குன்னு ஒரு அடையாளமா சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு வருவாங்க. அந்த தொழில்ல ஒரு இனிமையான முன்னேற்றம் அடையறதுக்கு இந்த மலர் மருத்துவம் பெரிதும் உதவும். அந்த முன்னேற்றம் வரணும், ரொம்ப ஒரு இஷ்டப்பட்டு செய்யறோம்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த ஒரு லெவல்ல வரணும். எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே ஒரு பாசிட்டிவா, ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கணும். அதுக்கு இந்த மலர் மருத்துவம் பெரிதும் உதவும். வளர்றதுக்கு அந்த தொழில் செய்யறவருக்கு முதல்ல அடிப்படை எண்ணம் வேணும். ஒரு தொழில் நம்ம செய்யறோம் அப்படிங்கிறதுல அது யாரை சார்ந்து இருக்குன்னா, இந்த தொழில் நான் செய்ய போறேன்னு ஆரம்பிக்கிறது ஒரு மனிதர். அந்த மனிதருடைய மனம், அவங்களுக்கு சில அடிப்படை எண்ணங்கள் இருக்கணும். எல்லாருக்குமே ஒரு தொழில் செய்யறவங்களுக்கு பேசிக்கா என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல வாடிக்கையாளர், கஸ்டமர்ஸ். அந்த தொழிலுக்கு என்ன வாடிக்கையாளர்கள் வந்தாதான் அந்த பிசினஸ் அங்க ரன் ஆகும். வாடிக்கையாளர் தானே எல்லாமே. ஸோ நம்மளை நோக்கி மக்கள் வரணும். ஏதோ ஒரு வகையில நேரடியா கஸ்டமர்ஸ் சந்திக்கிற தொழிலும் இருக்கு, இல்ல மறைமுகமா ஜஸ்ட் டிரான்ஸ்போர்டேஷன், லாஜிஸ்டிக் சப்ளை இது மாதிரி இருக்கு. மறைமுகமா கஸ்டமர் கூட டைரக்டா டீல் பண்ணாம பண்ற விஷயங்களும் இருக்கு. ஆனால் ஒரு தொழில் செய்யும் போது நம்ம அது சார்ந்த மனிதர்களை சந்திச்சே ஆகும். சர்வீஸோ ஒரு குட்ஸோ போகுதுன்னா அவங்க தான் நம்ம கஸ்டமர். அப்போ வாடிக்கையாளர்கள் நம்மளை நோக்கி ஈர்க்கப்படுறதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம மேல ஒரு குட்வில் இருக்கணும். குட்வில், நல்ல பேர், நல்ல எண்ணம். சோ அவர்கிட்ட போனா கரெக்டா இருக்கும், அவர் சரியா செஞ்சு கொடுப்பார், அந்த நம்பிக்கை. அடிப்படை தேவையே அந்த நல்ல ஒரு நம்பிக்கை, குட்வில். நம்மள மத்தவங்க நம்பணும். நம்பினாதான் அவங்க நம்மளை நோக்கி வருவாங்க. அவங்க நம்ம கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு தொழில் செய்யறவரை நம்பணும் அப்படின்னா அந்த நம்பிக்கை எங்க இருந்து தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா நமக்குள்ள இருந்துதான். சோ நம்மளுடைய மனம் என்ன செய்யுதோ, இன்னைக்கு எப்படியாவது பொருளை வித்துட்டா போதும், இன்னைக்கு எப்படியாவது நம்ம இந்த டீலை முடிச்சுட்டா போதும்னு நினைச்சா அது சரி வராது. நமக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கும், நமக்குன்னு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கும். அதுல உறுதியா இந்த ரேட்டு தான், இதுதான் என்னுடைய பிசினஸ், இதுல நான் கரெக்டா பண்ணி கொடுக்குறேன், யாரையும் ஏமாத்தணுங்கிற அந்த எண்ணம் அடிப்படையிலே இல்லாம நேர்மை இருந்தா மட்டும்தான் இந்த குட்வில் தன்னால அடுத்தவங்களுக்கு நம்ம மேல கிரியேட் ஆகும். நம்ம தொழில்ல காட்டுற அந்த நேர்மையும் உண்மையும் இயல்பாவே நம்ம மனசுல இருந்தே வரும். நம்ம அடிப்படை எண்ணத்துல பாத்தீங்கன்னா, நம்ம அடிப்படை எண்ணத்தை வச்சுதான் நமக்கு
மத்தவங்க நம்ம மேல ஒரு நம்பிக்கையே வந்து உருவாகும். சோ என்னுடைய அடிப்படை எண்ணமே அங்க சரியா இல்ல அப்படின்னா குட்வில் வராது. ஸோ வர்ற கஸ்டமர்ஸ் கிட்ட நான் காட்டக்கூடிய நேர்மை எனக்கான உண்மை. அதாவது ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்டே இருக்காது. எப்படியாவது கொடுக்கணும் டிஸ்கவுண்ட் அப்படின்னு பேசுவாங்க. 2 வாங்குனீங்கன்னா டிஸ்கவுண்ட், 3 வாங்குனீங்கன்னா. ஆனா ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா பார்கெயினே இருக்காது. நீங்க வாங்குங்க, வாங்காதீங்க, பார்கெயின் கிடையாதுன்னு. ஒரு வியாபாரத்துல பார்கெயின் பண்ணலன்னா அவங்க அடமெண்ட் கிடையாது. அவங்க சரியான விலையில அதை வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. யாருக்காகவும் அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட அந்த நேர்மை அப்படியே இருக்கும். யாரு போய் கேட்டாலும் அவங்க மாற மாட்டாங்க. ஓகே. சோ முதல் தேவை ஒரு தொழில் செய்யக்கூடிய நபருக்கு அவங்க மேல அவங்க கிட்ட இருக்கிற நேர்மையால கஸ்டமர்ஸ்க்கு அவங்க மேல வளர வேண்டிய அந்த குட்வில், நற்பெயர். அடுத்தது ஒரு தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பல பேர் அந்த அந்த ஃபீல்டுல இருப்பாங்க. ஒரே ஃபீல்டுல நிறைய பேர் இருப்பாங்க. அதே தொழில் செய்யக்கூடிய இடத்துல நிறைய இருப்பாங்க. ஆனால் நம்ம கிட்ட ஒரு ஸ்பெஷலா ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, தனித்துவம் இருக்கணும். ஏன் லைனா 10 கடை இருந்தாலும் ஒரு கடைக்கு மட்டும் ரெகுலரா சில கஸ்டமர்ஸ் போவாங்க. அவங்களுக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்துல ஒத்து போகும். 2வது இந்த நபர்கிட்ட தான் ஒரு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு. இவங்க பண்ணா அது நல்லா இருக்கும். இவங்களுடைய வேலை நேர்த்தியா இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? சோ அந்த இண்டிவிஜுவல் டேலண்ட் இருத்தல் வேண்டும். சோ நம்ம கிட்ட இருக்கிற அந்த குட்வில்லோட நமக்கு நம்ம தொழில்ல நமக்குன்னு ஒரு தனித்துவம், இண்டிவிஜுவாலிட்டி இது இருக்கணும். அதுவும் இந்த மனதிலிருந்து இயல்பாகவே வெளிப்படுதல் வேண்டும். அடுத்ததா எனக்கு எப்படிப்பட்ட கஸ்டமர்ஸ் வேணும்னு பிசினஸ் பண்றவங்க நினைப்பாங்க. டெய்லி வந்துட்டு ஜஸ்ட் என்கொயரி மட்டும் பண்ணிட்டு போயிடுற, இல்ல வந்த உடனே மோஸ்ட்லி பார்கெயினே பண்ணிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. ஆனா பொருள் அந்த பிசினஸ் க்ளோஸ் ஆகாது. இவங்களுடைய சர்வீஸோ குட்ஸோ சேல் பண்ணி முடிக்க மாட்டாங்க. டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட். சோ வரக்கூடிய கஸ்டமர்ஸ் இந்த தொழில் செய்யறாங்க இல்லையா, இவங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த ஃப்ரீக்வன்சின்னு சொல்லக்கூடியது ஒத்து போகும். அதாவது நம்ம என்ன அலைகளோட ஒத்து போகக்கூடிய நபர்களை தான் நம்ம மனது ஈர்க்கணும். அந்த மாதிரி நம்ம மனதும் ஆழ்மனதும் மாறணும். சோ நமக்கு காம்பேட்டிபிலிட்டி, ஒத்து போகக்கூடிய அந்த கஸ்டமர்ஸ் நிறைய வரும்போது தான் அந்த பிசினஸ் ஒரு க்ளோஸ் அப் ஆகும். ஸோ ஒரு பிசினஸ் என்ன பண்ணணும், அந்த ப்ராடக்டோ குட்ஸோ அங்க போய் சேரணும். ஃபைனலி டர்ன்ஸ் இன்டு எ மணியா இன்னைக்கு நிலைமைக்கு பண்டமாற்று கிடையாது. மணி அது க்ளோஸ் ஆனாதான் அந்த பிசினஸ் சக்சஸ். ஓகே. தொழில்ல நம்ம மனசுல, அதாவது சொல்ல போனா எண்ணம் போலதான் வாழ்க்கைன்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்றோம் இல்லைங்களா? எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறதுல இந்த தொழில்ல பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி காம்பேட்டிபிலிட்டி கஸ்டமர்ஸ் வேணுமோ, அடுத்த விஷயம் ஒண்ணு என்ன தேவைன்னா மன ஆற்றல். ஏன்னா அந்த தொழில்ல போட்டியாளர்கள் நிறைய இருப்பாங்க. பெரும்பான்மையான ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தொழிலை கவனிக்கிறதை விட்டுட்டு, அவங்க பிசினஸ்லயும் அவங்க வளர்ச்சியிலயும் கான்சென்ட்ரேட் பண்றதை விட்டுட்டு, அடுத்தவங்க என்னெல்லாம் விளம்பரம் பண்றாங்க, நம்ம காம்படிட்டர் என்னெல்லாம் பண்றாங்க, இது மேல அதிகமா கவனம் செலுத்தும் போது இவங்களுடைய வளர்ச்சி தடைப்படும். காம்படிட்டர்ஸ் பண்ணுவாங்க, அது இவங்களுக்கு கவனத்துக்கும் வரலாம். பட் அதையே ஒரு ஃபேக்டரா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இல்லாம இவங்களுடைய வளர்ச்சியில கவனம் செலுத்தும். அது சரியா செய்யணும். இல்ல காம்படிட்டர்ஸால இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் வரலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த எதிரிகள் நம்ம மேல, நம்மளுடைய தொழில் மேலையும் வந்து தப்பான மோட்டிவேஷன் பரப்பக்கூடிய ஆட்கள், இதெல்லாம் வந்து கம்மிங் டு த பிக்சர். அப்போ இதுல இருந்து நம்மள எப்படி தற்காத்துக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மன ஆற்றல்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த மன ஆற்றலை அதிகரிப்பதன் மூலமா நம்மள இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து தற்காத்துக்க முடியும். மன ஆற்றல் அதிகமாயிட்டா நிறைய கஸ்டமர்ஸையும் அது ஈர்க்க ஆரம்பிக்கும். இந்த மனதின் ஈர்ப்பு சக்திக்கு அந்த ஒரு பவர் உண்டு. ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் ஈர்க்க தொடங்கும் போது எல்லாருமே காம்பேட்டிபிள் கஸ்டமர்ஸ், நம்மளோட ஒத்து போகக்கூடிய கஸ்டமர்ஸ் கிளைண்ட்ஸா வரும்போது பிசினஸ் நல்ல முறையில நடந்துகிட்டு வரும். ஒரு தொழில் அடுத்ததா பாத்தீங்கன்னா எந்த பிசினஸா இருக்கட்டும், ஒரு 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் இல்ல ஒரு ஜெனரேஷன் வைஸா நடத்திட்டு வரும்போது ஒரு காலகட்டத்துல தொழில்ல நல்ல ஏற்றம் வரும். ஒரு சில காலகட்டத்துல தொய்வு இருக்கும். இந்த ஏற்றமும் தொய்வும் ஒரு தொழில்ல இயல்பு தான். சோ அது அழிஞ்சிடல. ஒரு ஏற்றம் சடனா பாத்தீங்கன்னா பயங்கர பீக்ல போய்கிட்டு இருக்கும். சில டைம்ல ஸ்லோவா போகும். சோ ஒரு ஏற்றம் தொய்வுங்கிறது இதுதான். சோ ஏற்றம் வரும்போது அமைதியா இருக்கணும். தொய்வு வரும்போது நம்ம நம்பிக்கையை விடக்கூடாது. ஒரு பிசினஸ் நம்ம செய்யக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா புலம்புதல், சும்மா நெகட்டிவா புலம்பிக்கிட்டே இருக்கிறது, சலிப்பு வரக்கூடாது, நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேசக்கூடாது. அங்க பேசுற வார்த்தைகள் எல்லாமே பாசிட்டிவா இருந்தாதான்
எந்த விதமான நெகட்டிவிட்டி திங்கிங்ஸும் இல்லாம பிசினஸ் மேல பாசிட்டிவான திங்கிங் மட்டுமே கொண்டு போகணும். நேர்மறை எண்ணம் அது மட்டும்தான் இருக்கணும். அது இயல்பாவே இருந்தாதான் அந்த பிசினஸ் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும். அது அழியாம நிக்கும். அப்பதான் அந்த பிசினஸ்ல எந்த விதமான சரிவும் இல்லாம, எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம நம்ம பார்க்க முடியும். அதே போல இந்த பாசிட்டிவ் தாட்ஸ் நான் சொன்னேன் இல்லைங்களா, இது இருக்கணும். அதே போல பேச்சு, கம்யூனிகேஷன். நம்ம அதிகபட்சம் இந்த பிசினஸ்ல கம்யூனிகேஷன், டீல் பேசுறது, இதுதான் மெயின் பிக்சர். ஸோ அந்த பிசினஸ் க்ளோஸ் பண்ற இடத்துல ரொம்ப நுணுக்கமா பாத்தீங்கன்னா, இந்த கஸ்டமர்ஸ் கிட்ட பேசுறது, வியாபாரத்துல பேசுறதுங்கிறது, இந்த கம்யூனிகேஷன் இஸ் எ பிக் டூல். இந்த கம்யூனிகேஷன் நமக்கு ஒரு பெரிய அந்த விஷயம் அதுல. அப்போ இந்த டீல் பேசும்போது நம்ம பேசுற வார்த்தைகள் நமக்கு ரொம்ப லாபகரமா அமையும். பேச வேண்டிய விஷயங்களை விட்டுட்டு நம்ம வளவளன்னு நிறைய பேசிட்டு இருந்தாலும் என்ன கன்வே பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த கன்வே பண்ண வேண்டிய விஷயங்கள் கன்வே ஆகாது. தேவையில்லாம எனர்ஜி வேஸ்ட், டைம் வேஸ்டா போயிட்டு அங்க டைம் தான் நேர விரயம் தான் நடந்துட்டு. ஸோ அப்போ எதை நம்ம கரெக்டா கம்யூனிகேட் பண்ணணும், என்ன தேவை கிளைண்ட்டுக்குன்றத இந்த பிசினஸ் செய்யறவங்களுடைய மனசுல தெளிவான அந்த புரிதல் வேணும். ஒருத்தர்கிட்ட பேசும்போதே நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடிய அந்த ஸ்கில்ஸ் வேணும். ஸோ நம்ம பேசும்போதே நம்ம சப்கான்சியஸ் லெவல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப தேவையான பேச்சு, அங்க என்ன தேவையோ அதை மட்டும்தான் நம்ம அங்க பேசணும், அதை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அப்பதான் அந்த பிசினஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளீன் அண்ட் நீட்டா க்ளோஸ் ஆகும். நெக்ஸ்ட், ஒரு தொழில் செய்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த தொழில் ரகசியம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு இண்டிவிஜுவாலிட்டின்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா ஃபர்ஸ்ட். ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த இண்டிவிஜுவாலிட்டி, அந்த தொழில் ரகசியம், நம்ம கிட்ட உள்ள தனித்தன்மை, அப்புறம் அந்த தொழில் நேர்த்தி, சூட்சமம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மனிதர் உருவாக்குவாரு, இல்லைன்னா அவருடைய ஜெனரேஷன் 3 தலைமுறையா 4 தலைமுறையா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தாத்தா அவங்க அப்பாவுக்கு சொல்லியிருப்பாரு, இதுதான் நம்மளுடைய சின்ன சின்ன சூட்சமங்கள் அப்படின்னு. அப்பா மகனுக்கு சொல்லி கொடுத்திருப்பார். இதையெல்லாம் பாதுகாக்கிற ஒரு தன்மை வேணும். ஒரு அவசரத்துல எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும் பாருன்னு சொல்லிட்டு தொழில்ல நிறைய பேர் உள்ள வருவாங்க. நம்ம கிட்ட இருந்து நாலேஜ் திருடுறதுக்குன்னே சொல்லிட்டு சில மனங்கள் உண்டு. நாலேஜ் தெஃப்ட், அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம கிட்ட இருந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள்ல நாலேஜ் தெஃப்ட்ங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அவங்க கிட்ட என்ன இருக்கு, இந்த சாரார் மக்களை நம்ம திருத்த முடியாது. நம்ம தான் பாதுகாப்பா நம்மள வச்சுக்கணும். சோ இந்த சொல்லக்கூடிய இந்த தொழில் ரகசியம், சூட்சமம் இதையெல்லாம் பாத்தீங்கன்னா யாரையும் நம்பி அன்னெசரியா வெளியே சொல்லக்கூடாது. when coming to the பிசினஸ்க்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடாது. ஒரு நண்பர் தானே இவர்கிட்ட நான் சொல்றேன். ஒரு பிசினஸ் எவ்வளவு ஸ்ட்ரிக்டா நம்ம ஹோல்ட் பண்றோமோ, ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் முதற்கொண்டு நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டா நம்ம வச்சிருக்கணும். இது தொழில் ரகசியம்னா தொழில் வேற, நட்பு வேற, உறவு வேற. அதை பிரிச்சு கையாளும். சோ தொழில் செய்யற இடத்துல நம்ம உட்காந்துக்கிட்டு முதலாளி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு பிஹேவ் பண்ணோம்னா, இல்ல நம்ம அது மேல அக்கறை காட்டாம இது இப்படிதான் செய்யறோம், இது இந்த மாதிரி செய்யறோம் அப்படின்னு ரொம்ப ஆர்வ கோளாறுத்தனமா நம்ம வளரிக்கிட்டே இருக்கிறோம்னாலும் அந்த தொழில் படிப்படிப்படியா இந்த ஒரு குணத்தினாலேயே பாத்தீங்கன்னா அந்த தொழில் செய்யறவர் சரிவை தான் சந்திச்சுட்டு வருவார். சோ எந்த ஒரு இடத்துலயும் ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடாது. இத காக்கக்கூடிய தன்மை வேண்டும். அடுத்ததா நம்ம கூட வேலை செய்யறவங்க, நம்ம கிட்ட ஸ்டாஃபா வேலை செய்வாங்க, இல்ல பிசினஸ் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க, ஏதோ ஒரு வகையில நம்மளுடைய அந்த பிசினஸ்ல டிராவல் பண்ணுவாங்க. இவங்க கூட நமக்கு நம்பிக்கையான இணக்கம் வேணும். யோசிச்சு பாருங்க, கடையில ஒரு 10 ஸ்டாஃப் இருக்கிறாங்க, இந்த ஓனர் யாரையுமே நம்பல. அப்ப இவர் நிம்மதியா இருப்பாரா? ஃபர்ஸ்ட் இவர் நிம்மதியா இவர் இருக்க மாட்டார். இவர் யாரையும் நம்பல, இவர் நிம்மதியா இருக்க மாட்டாரு. அதனால அந்த 10 பேரையும் டார்ச்சர் பண்ணுவார். சூழ்நிலைகள், கூட வேலை செய்யக்கூடியவங்க, இவங்க வேலை செய்யக்கூடிய மக்கள், இவங்க யாரையுமே இவங்க நம்ப மாட்டார். ஒருத்தரை ஸ்பையா மாத்தி மிச்ச பேரெல்லாம் கவனிக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒருத்தர்கிட்டயும் இண்டிவிஜுவலா போயிட்டு நீ அவங்க என்ன பண்றாங்கன்னு கவனி, இவங்க என்ன பண்றாங்கன்னு கவனி, இந்த ஸ்பை மேட்டர்ஸ உள்ள பண்ணிவிடும். சோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, எம்ப்ளாயிஸ் மத்தியில இந்த ஓனர், இந்த பிசினஸ் பண்றாரு இல்லைங்களா, அவருடைய கிரேட், மரியாதை ரொம்ப குறையும். இந்த குட்வில்ங்கிறது அங்கேயே குறைஞ்சிடும். சோ இந்த எண்ணம் இருக்கும்போது அங்க வேலை செய்யக்கூடிய ஆட்களும் யாரும் உண்மையா இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஓனரே இப்படி இருக்காரு. அப்போ நம்ம ஒருத்தர் வேலை செய்யாம ஒருத்தரை காட்டி கொடுத்து இன்னொருத்தரை பழச்சிக்கலான்ற எண்ணத்தை அவங்களே விதைச்சு விட்டுறாங்க. அப்ப அந்த வேலை செய்யற இடத்துல அந்த வேலை செய்யற லேபர்ஸ் யாருமே பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வேலை செய்ய மாட்டாங்க.
ஸோ அந்த தொழிலும் பாத்தீங்கன்னா சரியான ஆட்கள் கிடைக்காம, மேன் பவர் கிடைக்காம தத்தளிக்கிற நிலைமை அங்கதான் அதிகமாகும். ஏன் அடிக்கடி மேன் பவர் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனா இதுவும் ஒரு முக்கியமான காரணமா இருக்கும். ஸோ நம்ம கூட இருக்கக்கூடிய மனிதர்களை நம்பிக்கையான மனிதர்கள் இருக்கணும், நம்பிக்கையான மனிதர்களை வச்சுக்கணும். மோஸ்ட்லி அவங்கள நம்புறோம் அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற ஒரு பண்பும் நம்ம கிட்ட இருந்து வரும். இப்ப நம்ம சொன்ன இந்த எல்லா விஷயமே குட்வில் ஆரம்பிச்சு ஒரு இண்டிவிஜுவல் டேலண்ட், ஒரு அவங்க கிட்டயும் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்னு சொல்றது, காம்பேட்டிபிள் கஸ்டமர்ஸ் வரணும், நம்மளுடைய மனதின் ஆற்றல் அதிகமா இருக்கணும், பாசிட்டிவான விஷயங்களை நம்ம கொண்டு போகணும், பிசினஸ்ல புலம்பக்கூடாது, அதே மாதிரி நம்ம கரெக்டா பேசணும், கரெக்டா நம்மளுடைய தொழில் ரகசியங்களை வச்சிருக்கணும். இந்த எல்லா விஷயத்தையுமே கான்சியஸா நம்ம யோசிச்சு செஞ்சுட்டு இருக்க முடியாது. இது அத்தனையுமே தனித்தனி விஷயங்கள் யோசிச்சு அறிவுபூர்வமா அறிவு ரீதியா நம்ம எதையும் செய்ய முடியாது. ஆனால் சப்கான்சியஸ் லெவல்ல, மன அளவுல நம்ம இந்த விஷயங்களை ஒரு இயல்பாகவே மாத்திர முடியும். இந்த எல்லா விஷயத்தையுமே நம்மளுடைய ஒரு இயல்பு அப்படின்னே கொண்டு வர்றதுக்கு மலர் மருந்துகள் உதவி செய்யும். சோ ஒரு தொழில் செய்யக்கூடியவர் பொதுவா தொழில்ல தேவையானது இந்த விஷயம்தான். இதை தவிர்த்து வேற என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 50 பேர் இல்ல 100 பேர் வேலை செய்யற அளவுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி அவங்க எல்லாரையும் மேனேஜ் பண்ணணும், சூப்பர்வைஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தனியா ஒரு சில மனதை எடுக்கணும். ஸோ அந்த வேலை வாங்குற டெக்னிக் இருக்கு இல்லையா, அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி தான் அங்க மேல வரும். பாஸா இல்லாம ப்ராப்பரா ஒரு லீடரா அவங்க பிஹேவ் பண்ணி அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியோட அந்த ஒர்க்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. அப்போ இவங்களுடைய வேலையும் ஈஸியா முடியும், அந்த டென்ஷன் இல்லாம. அதே போல அந்த லேபர்ஸ் கிட்ட இருந்து வர வேண்டிய அவுட்புட்டும் அவங்களுக்கு கரெக்டா வந்துடும், மேன் பவர்ல இருந்து வர வேண்டிய அவுட்புட்டும் வரும். ஸோ இது எல்லா விஷயமுமே நம்ம சொன்னது போல கான்சியஸா பண்ண முடியாது. மலர் மருந்துகள் எடுக்க 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 இந்த தொழில் செய்யறவங்க அந்த தொழில் மேல எந்த டென்ஷனும் இல்லாம தினமும் நல்ல ஆர்வத்தோட, இந்த உந்து சக்தின்னு சொல்றோம் இல்லைங்களா, ஏதோ ஒரு நல்ல ஒரு ஃபோர்ஸ் நம்ம மனசுல அவ்வளவு ஆர்வம் அதிகரிச்சு அந்த தொழிலை ரொம்ப சூப்பரா அவங்க கொண்டு போவாங்க. எஃபர்ட்லெஸ்ஸா ஈஸியா அந்த வேலையை செய்வாங்க, ரொம்ப இஷ்டப்பட்டு அந்த மனம் செய்யும். கிரிட்டிக்கல் திங்கிங்னு சொல்லுவோம். ஒரு சூழ்நிலையிலையும் இதை எப்படி சால்வ் பண்ணணும், இந்த சூழ்நிலைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த திங்கிங் எல்லாமே கரெக்டா அவங்க கொண்டு போக முடியும். ஸோ சப்கான்சியஸ் லெவல்ல கொண்டு போறதுக்கு மலர் மருந்துகள் உதவும். இந்த தொழில்ல இனிமையான வளர்ச்சிங்கிறது 100% ஏற்படும். அப்போ இந்த நம்ம தொழில் செய்யற இடங்கள்ல நிறைய என்ன பண்ணுவாங்க, வார்த்தைகள் சொன்னா ஜனவசியம், பணவசியம்ன்ற 2 வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. இது அனைத்துமே ஜனவசியம், மக்கள் வசியம். கஸ்டமர்ஸ் நம்மை நோக்கி வருவதற்கு, என்ன நோக்கி வசியப்படணும்னா என்னுடைய ஆன்மா ரொம்ப ஸ்ட்ராங்காவும் ரொம்ப பாசிட்டிவாவும் இருக்கும். அப்பதான் அங்க என்ன நோக்கி வருவாங்க. ஏன் நம்ம கடவுளை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்? அவ்வளவு பேர் திருப்பதியிலயும் இன்னைக்கு திருவண்ணாமலையிலும் இவ்வளவு கூட்டம் உட்காந்துட்டு இருக்கு, திருச்செந்தூர்ல அவ்வளவு கூட்டம் இருக்குன்னா கடவுள் அவ்வளவு பாசிட்டிவா இருக்கு, அந்த எனர்ஜி அங்க அவ்வளவு இதுவா இருக்கு. அதே போல எனர்ஜி தான் இந்த ஆன்மாவுக்கும் தேவை. அதை தானே நம்ம எல்லாரும் தேடிட்டு இருக்கோம். அதை நோக்கி தான் நம்ம பயணம் பண்றோம். சோ ஒரு பிசினஸ் பண்ற இடத்துல பிசினஸ் யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நானும் தொழில் செய்யறேன்னு ஆரம்பிக்கிறது இன்னைக்கு எத்தனையோ பேர் அதே ஆரம்பிச்ச வேகத்துல அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு போறதுக்கான ரீசன் இந்த எந்த விதமான பண்பும் அந்த மனதுல இல்லாததுதான் முக்கிய காரணம். ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறது விஷயம் இல்லை, அதை தக்க வச்சு அதுல வளர்றதுதான் பெரிய விஷயம். ஸோ அந்த வளர்ச்சி இனிமையா இருக்கணும், ரொம்ப அழகா அமையணும் அப்படின்னா அந்த உச்சத்தை நம்ம எட்டி அதுல வாழணும், அதுல டிராவல் பண்ணணும் அப்படின்னா அதற்கும் மலர் மருத்துவத்தில் வழி உண்டு. மலர் மருத்துவ முறையில நம்ம தொழில் வளர்ச்சி அடையறதுக்கு, பிசினஸ் டெவலப்மெண்ட்டுக்கு இது 100% நமக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஓகே நேயர்களே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கலாம். அதாவது மருத்துவம் என்பது உடலுக்கு மட்டுமே இல்லை, அதாவது தொழில் துறையிலையும் கூட இந்த மலர் மருத்துவம் மாதிரியான மாற்று மருத்துவத்திற்கு மருந்து இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க. எஸ், ஓகே. நோன் பண்ணிட்டு எல்லாமே மனம் சார்ந்ததுதான் இல்லைங்க, நம்ம எண்ணங்கள் தான் வாழ்க்கையா மாறுது. அப்ப தொழில் ரீதியா வரும்போது ஒரு தொழில் செய்யறவங்களுக்கு என்னென்ன எண்ணங்களை மாத்தனா இந்த தொழில் நல்லா நடக்குங்கிறதோடைய அந்த ஒரு தேடலுடைய அவுட்புட் தான் இதெல்லாம். சோ இதெல்லாம் சரி பண்ண அவங்க தொழில்ல வெளியே நல்லா வருவாங்க அப்படிங்கிறது. ஓகே, மனோன்மணி மேடம் பேசுங்க. கஸ்டமர்ஸ் ஈர்க்கறதுக்கு என்ன மலர் மருத்துவங்க, என்ன மருந்து போடலாம்? அதுக்கு மருந்து வேணும்னா நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நான் அனுப்பி வைக்கிறேன் உங்களுக்கு. ஆக்சுவலா இந்த பிசினஸ்க்கு மட்டும் மேடம், பிசினஸ்க்கு மட்டும் மருந்தாவும் கொடுக்கறது உண்டு. இதுல இன்னும் ஒரு முயற்சியா பாத்தீங்கன்னா
ஒரு பிக்சரா, இப்ப நம்ம எப்படி கடவுள் படம் மாற்றமோ அது மாதிரி சரி. சில மலர்களுடைய பிக்சர்ஸ் நம்ம பிசினஸ் பண்ற பிளேஸ்ல வைக்கிற மாதிரியும் ஒரு முயற்சி. அதுலயும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருந்துகிட்டு இருக்கு. இது சரி. பொதுவா வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த பிக்சரும் நாங்க கொடுக்கறது உண்டு. அது ஓகே. வைக்கிறவங்களுக்கு பிசினஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றத்துல போய்கிட்டு இருக்கு. சரி, சரி. அது மீறி நமக்குள்ள சில விஷயங்கள் தேவை. நம்ம சொன்னது போல நான் நிறைய பேர் சூப்பர்வைஸ் பண்ணணும். இல்ல நான் பிசினஸ்ல நேரமும் டென்ஷனா இருக்கிறேன் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு கூடுதலா அந்த ஓனர்ஸ் அது செய்யறவங்க மருந்தா எடுத்துக்கும் போதும் அவங்களுக்கு அதுல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு.